ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரா ஸ்டோரி. இன்றைக்கி எபிசோட் எப்படி போச்சுன்னு பார்த்துலாம். ஸோ காவேரி வந்து வழியில் பிரச்சனை விஜய் வந்து தண்ணி கொடுத்து ஏமா நீ கத்துற நான் பேசிக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் எல்லாருக்கும் கையெடுத்து கும்பிட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க பாஸ் பேசட்டும் அப்படின்னு. அப்புறம் விஜய் வந்து 6 மந்த் டைம் ஜூலை 15 ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம் அப்படின்னு. காவேரி வந்து சொல்கிறாங்க, உங்களுடைய வீட்டு கனவு எங்களுக்கு தெரியும், நாங்களும் அந்த ஒரு அருமை புரியும், முதல் வீடு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நாங்களும் அதுக்காக தான் உங்கள் வீடை மீட்கிறதுக்காக போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி விஷயத்தை கன்வே பண்ணி ஸோ கிளைண்ட்டை வந்து ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க இன்னும் 6 மந்த்துன்னொடனே ஷவுட் பண்ணுறாங்க. அகெயின் வந்து விஜய் சொல்கிறாங்க, 6 மந்த்துக்கான செலவையும் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அக்ரிமெண்ட்டும் நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம், அந்த டேட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம், எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கிளைண்ட் எல்லாம் பேசிவிட்டு ஓகே நான் ஃபர்தராக மூவ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அதுக்கான வேலையை அதுக்குள்ளே எப்படி முடிக்க முடியும், தரத்தில் எந்த குவாலிட்டியில் போயிடுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கணும், எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சைடு வந்து தீர்மானமாக சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராசஸ்லாம் இறங்க போகிறாங்க, மானிட்டர் பண்ணுறோம், சைட்டில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாரதாமாவும் கங்காவும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க வீட்டில் நடக்கிற விஷயத்தை பாட்டி சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே இருந்துட்டு எங்களுக்கு தலைவலி பிபிலாம் ரைஸ் ஆகுது, நீங்கள் பண்ணுற பிரச்சனை இல்லை அப்படின்னு. முத்துமலர் அங்கேருந்து பார்த்துட்டு கங்காவும் ஃபேஸ் வாடி இருக்குது, இந்த ஆப்பிள் சாப்பிட்டுன்னு கட் பண்ணி கொடுக்குறாங்க. கங்கா வேண்டான்னு உள்ளே போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சரதமாகிட்ட இந்த மாதிரி கேஸ்னால் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, பொண்ணு வந்து எல்லாம் அண்ணன்னு கூப்பிட்டுச்சு, அவங்களும் அந்த உரிமையில் தான் விளையாண்டான். ஸோ அவன் இந்த வெறுப்பாக இருக்கிறவன் பாருங்கள், அந்த ஒரு விஷயம் சொன்னால் அவனே உடஞ்சி போயிட்டான், எனக்கு அது கூட தப்பாக நினைக்காதீங்க, என் வளர்ப்பு அப்படி இல்லை அப்படின்றது ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறாங்க. அதை சொல்லிவிட்டு ஏஞ்சி கிளம்பி போய்ட்றாங்க. ஸோ நம்ம வீட்டுக்காரர் இருந்திருந்தாருன்னா இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம்ன்றதை சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய காவேரி அண்ட் விஜய் ஆஃபீஸில் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ காவேரி எல்லாருக்கும் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. விஜய் வந்து டாக்டர் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்புறம் விஜய் வந்து போயிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு, காவேரி நீ வீட்டுக்கு போன ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றது, இல்லை வேண்டாம் அப்படின்னு. அப்புறமா காவேரி வந்து கிளைண்ட்டுக்கிட்ட பேசின விஷயத்தை சொல்லி அவர் நினச்சி பார்த்து சிரிக்கிறாரு. வீடு எங்களுக்கு தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அது வந்து பேசும்போது ஓகே எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு, ஒன்றும் இல்லைம்மா அதை பேசிட்டு இருங்க. அந்த டைமில் நிவின் கால் பண்ணுறாரு. விஜய் எடுத்து என்ன நிவின் சொல்லுங்கள், தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி குமரனை பற்றி ஒரு டீட்டெயில் தெரியல, பட் இருக்கிறாரு எந்த இடத்துல சிக்கியிருக்காரு தெரியல அப்படின்னு. அவர் நாளைக்கு இன்னொருத்தரை மீட் பண்ணணும், அவருக்கு தான் டீட்டெயில் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி எதுவாக இருந்தாலும் உடனே அப்டேட் பண்ணுங்கள், தயங்க வேண்டாம் அப்படின்னு. ஆஃபீஸ் பிரச்சனைன்னு சொல்கிறாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், நீங்கள் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் அப்படின்றாரு. காவேரிக்கு தெரியாமல் வந்து பேசிடுறாரு. இங்கே மறுபடியும் வீட்டில் பார்த்திங்கன்னா சாரதாம்மா வந்து அப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க பெட்ரூமில். பாட்டிமா வந்து கங்காவுக்கு சாப்பிடக்கூடிய பாரு எப்படி வாடி போயிருக்கேன், இப்படி பண்ணது இல்லையான்னு. சாரதாம்மா மறுபடியும் இந்த வீட்டிலேருந்தே என்னால் எதுவும் பண்ண முடியல, இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற அந்த ஸ்டோரி தான் மறுபடியும் கண்டினியூ ஆகுது. வெயிட் பண்ணுவோம் எதனா மாற்றம் வருவான்னு. தெரியுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.